நான் கோட்டை கடைக்கு போயிட்டு வந்தடா பத்தா. சாமி ஐயா சத்தியமாக வந்திருக்கிறேன் பிரம்மாவே. சாமி கடவுளே பிரம்மா முதல் கடவுளே எனக்கு பார்ப்பதற்காகவே வந்திருக்கேன். ஒரு குழந்தையை நீங்க என்னை பார்க்க வேண்டி என்னை பார்க்க மாட்டீர்கள் ஐயா. கத்தாடி சாமி அது மாதிரி ஆமா ஐயா சாமி போறதுக்குள்ள இன்னைக்கு கத்தாடி தடுமாறி பழுத்து கிழவன் போல முதியாறு போல 60 சென்று குறுக்கு 20 சென்று ஆக மொத்தம் 80 வயசு. ஆனா பொடக்காளி உடனே முடி தள்ளுது. வாசுபடி அறியாது. நான் இளைய குழந்தை போல வந்திருக்கிற கடவுளே பாதத்தை படித்திருக்கிறாய சாமி. அடியாத பாதத்தை நம்ம சிறிய குழந்தை பாதத்தை அடிபணினேன். சிறியோர்கள் செய்த தவறை பெரியோர்களே மனமறிப்பே சொல்வார்கள். போல நீங்க பெரியோர்கள், நீங்க மும்மூர்த்த தேவல் வாங்கிய முதல் தெய்வம் நீங்கள் அல்லவா. உங்கள் பாதத்தை அடிபணிந்தேன் சுவாமி. ஊர் என்ன, பேர் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, அந்த ஊரு பேரு சொன்னா என்ன கஷ்டம் குழந்தை போல என்ன பாவித்து கேட்டுக்கொள்வேன். என் பெயர் சொல்வதற்காக இருந்தாலுமே உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். என்ன காரணம் தெரியும்? ஒரு சத்தியம் ஒன்று செய்தால் போதும் சாமி. எப்படி சத்தியம் என்று தெரியுமா? எப்படி சாமி? மும்மதற்காகவே நீங்கள் படைப்பது தெய்வம் நீங்கள் அல்லவா. உண்மைதான். எனக்கு சாகாத பொருள், வியாபார உடல், அழியாத செல்வம் எல்லாம் எனக்கு வரத்த வேண்டும். அதை தருவீர்கள் ஐயா. ஒரு மானியன்னு பிறந்தா அதாவது பிறப்பும் உண்டு இறப்பும் உண்டு. ஆமா சாமி பிறப்பாங்க, சில காலம் வாழ்வாங்க. என்னது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி பிறப்பு உண்டு இறப்பு உண்டு. இந்த சாகாத வரம் என்றால் எத்தனை பேருக்கு 10 பேருக்கு சாகாத வரம் கொடுத்தா உலகம் தாங்குமா? ஒண்ணு இல்லைங்க. நான் அதாவது நாட்டையே நான் ஆண்டு அனுபவிச்சுட்டேன். இந்த இருப்பதும் இறப்பதும் இந்த கண்குறையில பார்க்க வேண்டும், இந்த உலகத்தை அறிய வேண்டும். இது வரைக்கும் நான் பார்த்துட்டு நான் போறேன். என் மரபுடனே கேட்கிறேன், யாருமே இல்ல அப்படின்னு கேட்கிறேன். ஆமா அப்பா ஐயா அப்படியே தருகிறேன். ஆனா இந்த வரம் கொடுத்தா வைத்துக் கொள்ளையா? நிச்சயமாக தருகிறேன் சாமி. நிச்சயமாக தருவீங்களா? சாகாத வரமே பாதல் உடல் அழியாத செல்வத்தை வரத்தை நீங்கள் தருவீர்களா? அழியாது இருக்காது, அழிஞ்சது தீரும். நிச்சயமாக சத்தியமாக சத்தியம் நிச்சயமாக சத்தியமும் பத்தியமும் ஆளை கொண்டு முடிவுன்னு சொல்லுவாங்க. தேவர்கள் தான் சொல்வார்கள். தேவர்களை செய்த தவறு மீண்டும் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நீதி தவறாமல் தேவர்களை நாங்க கொடுத்து வரோம், மீண்டும் வாங்க மாட்டோம். அப்படியா? புலிகள் 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 புலிகள்
சாமி 300 வரத்து கேட்கிறேன். இந்த சிறிய குழந்தைக்கு கொடுப்பீர்களா ஐயா? 3 வரமும் வெற்றி விட்டாய். இன்னொரு வரம் என்ன வரும் சாமி, பால் அறியாத குழந்தை நம்ம யாரையுமே என்னை கொல்லக்கூடாது. இதெல்லாம் அது போல வரத்தை கொடுப்பீங்களா? தாய்ப்பால் குடிச்சவங்களால யாரையுமே என்ன கொல்லக்கூடாது. இதெல்லாம் செய்குலத்தில் இருந்தாலும் சரி, திரு முக்கோடி தேவாதி தேவர்கள் எண்ணற்ற ரிஷிகள் இருந்தாலும் சரி, பூலோகத்தை கிரீதா கிரீதா துபாபரி கலியோகத்திலும் பிறந்தா கலியோகம் பிறந்தா ஒரு மாநிலங்கள் அதை யானவர் எருமை கடிச்சவர் ஜீவஜந்துகளும் பறக்கப்பட்ட ஜீவங்களும் நிருப்பனும் ஊர்வனம் அதாவது பரப்பணும் நடப்பணும் இத்தனை ஜீவனங்களையே 84 லட்சம் ஜீவனங்களையே பூலோகத்தில் பிறந்தால் அவங்களுக்கு எந்த குழந்தை சிசுனாலே தரம்னு கேட்கிறியே, இந்த குழந்தை இருந்தா பிறந்தா சொல்லாத விடுவாங்களா? அவரால் நம்மளுக்கு அழிவு வரக்கூடாது என்று சொல்லிதான் உங்களுக்கு வரத்தை வாங்க வேண்டி வந்து. சரி, யார் இருந்தாலும் சரி, போடு போடு. என்னென்ன வரும்? நான் யாருன்னு தெரியவில்லையா? நீ யாருப்பா? நிச்சயமாகவா? நீ ஒரு பழுத்து கிழமை. நாங்க தேவர்களை உருவாக்குறது உங்களுக்கு கொள்றது நாங்க. எங்க கிட்டயே நீ வந்து வரம் வாங்கிட்டு ஏண்டா கால்டா சொல்லலாம். ஏண்டா மூடனே எங்க அசுரன் நான்டா தேவர். நீங்க தேவர் பிண்டமாக இருந்தாலும் எங்களை அழிப்பதற்காகவே நீங்க ஏண்டாடி தேவர்கள். ஏண்டா தேவர் பூச்சிடா நீங்க. ஏண்டாடு அப்படியே வாயிலே விட்டுருவோம். அப்படியே வாய் தொடர்ந்து குறைக்க வைப்போம். உங்களை மடிப்பு நாங்க. ஏண்டா எங்கிட்டயே வர வாங்கிட்டு வாடா போடணும் கூப்பிடுறேன். ஏண்டா வரத்தை குடிப்பது வரைக்கும் தான் நீ வரத்தை வாங்கி விட்டால் நீ பிறகு எனக்கு என்னால உன்னை உயிரோட விடுவதா இப்போ? தேவர் பூச்சியே, முன்ன தேவரெல்லாம் சிறப்பிடிக்காத உன்னை சிறப்பிடிக்க வேண்டும். சிங்கத்தை மோதினா என்னடா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? என்னடா செய்ய முடியும்? தூக்கி அப்படியே 5 புருண்டா தம்பி. ஒரே வெட்டி தலைக்காய் கடல் விழுந்து போயிடும். அப்படியா? அழுத்தல் படுத்தல் பெருமாத்தாவனா முதல் கடவுள் மத கொண்ட யானை கிட்ட மோதாத. மதை கொண்ட யானையே நான் தாண்டா மிஞ்சினதல்லாமல்
சொல்லி அவனை அடிச்சு சித்திரவதை செய்யறியே உங்க தேவ அது அரக்குற குலம் உங்களுக்கு நீதியா தர்மமா அதர்மடா உங்களுக்கு தேவர் பூச்சியை சிறப்பிடிப்பதற்காகதான் உங்களிடத்தில் இப்ப வர வாங்கினேன் அதல்லாமல் உன்னை சிறப்பிடிக்க வேண்டுமா பிரம்மா சிறப்பிடிக்க ஆமா முதல்ல வந்ததா தலைமால பாவங்க இவனை அடிச்சு நம்ம என்னங்க பண்றது? ஏண்டா இவன் பிள்ளை பூச்சிடா இவன் பிண்டத்தை தாண்டா பிடிப்பதெல்லாமே இவனை அடிக்க வேண்டாங்க, சிறையில போட்டுடலாங்க. சிறையில போட்டுடலாமா? அடிச்சு என்ன பண்றது? தூக்குடா அவனை தூக்குடா தூக்கி போட மேல போட நானே வல்லவன். என்னை வெல்வதற்காக உலகத்தில் யாராவது உண்டாடா? யாருமே இல்லைங்க. ஏண்டா விரல் சோடு இருக்கிறான்டா, ஒரே அடி அடிச்சா அப்படி நவரண்டாப்பா. என்னடா அநியாயமா இருக்குது மாப்பிள்ள. அடியே சண்டாளா. இங்க வாங்க. ஏங்க என்ன இப்ப சத்தியலோக போடும். சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய யாராமே அவன் தான் கண்டு பிரம்மதேவன். ஆனா அந்த பிண்டத்தை பிடிக்கிறான்னு அவனா இல்லைங்க. பிண்டம் 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 பிண்ட பிண்ட பிண்டம் என்பது வேறை, நீ சொல்வது வேறை. ஏங்க சத்தியலோக போடும். பிரம்மதேவன்கிட்ட வரம் கேட்டு பிரம்மாவை சிறை பிடித்து விட்டோம். இப்பொழுது சொல்றது கோலாய் முடின்னு கேட்கணும். சரி சொல்றா மந்திரி. என்ன ஊர் மாதிரி இருக்கு. நீங்க அடிங்க. அவன் சிறையில போட்டு இல்லைங்க. அந்த பயத்துல அழுகுறாங்க. அப்படி 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 சொல்றா மந்திரி, அப்படி சொல்றா மந்திரி. யார் உனக்கு மந்திரி? ஏண்டா நீ தாண்டா மந்திரி. நானே ராஜா, என் புடிக்க மந்திரி. அப்படிதான் பை போச்சது எல்லாமே. சொல்லுப்பா. ஏங்க சத்தியலோக போடும். பிரம்மதேவன்கிட்ட வர வாங்கிட்டோம். பிடித்து விட்டோம். ஆமாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட நந்தவனத்துக்கு போகணும். காணக போகணும். நம்ம இப்ப சத்தியலோகம் வந்து வர வாங்கிட்டு எத்தனை நாள் ஆச்சு? 3.25 நாளைக்கு ஆகுதுப்பா. நம்ம நந்தவனத்துல யாரோ இருக்காங்களா? ஏதோ பண்றாங்களா? நம்மளை போய் பார்க்க வேண்டும். பார்க்கலாம்.